இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. இஸ்லாம் மதத்தை தழுவி இரண்டாம் திருமணம் செய்து கொண்ட தனது கணவரின் உடலை இந்து மத நம்பிக்கையின்படி இறுதிச் சடங்குகள் செய்ய வேண்டும் என்று கூறி முதல் மனைவி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வித்தியாசமான முறையில் தீர்ப்பளித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வள்ளுவர் நகரைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநரான பாலசுப்ரமணியன் என்பவர் கடந்த 1988ஆம் ஆண்டு சாந்தி எனும் பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறார். இந்நிலையில் பாலசுப்ரமணியன் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்றார். விவாகரத்தை எதிர்த்து மனைவி சாந்தி மேல்முறையீடு செய்ததால் விவாகரத்து ரத்தானது. இந்த சூழலில் சையத் அலி ஃபாத்திமா என்னும் பெண்ணுடன் பாலசுப்ரமணியன் வாழ்ந்து வந்திருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் ஒரு கட்டத்தில் திருமணமாகி உள்ளது. அப்போது பாலசுப்ரமணியன் தனது பெயரை அன்வர் உசேனாக மாற்றியுள்ளார். இந்நிலையில் தனது கணவர் 2 தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்து விட்டார் என்றும் அவரது உடலை இஸ்லாம் மத சடங்குகளின்படி புதைக்க இரண்டாவது மனைவி ஃபாத்திமா முயல்வதாக முதல் மனைவி சாந்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் சட்டப்படி வாரிசான தன்னிடத்தில் கணவரின் உடலை தர வேண்டும் என்றும் தங்களது மத சடங்குப்படி உடல் அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனு அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி அளித்த தீர்ப்பில் அரசு மருத்துவமனையில் உள்ள ஓட்டுநரின் உடலை முதலில் முதல் மனைவி சாந்தியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்களது மதப்படி சடங்குகளை செய்து காரைக்குடி முஸ்லிம் ஜமாத் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பின்னர் இரண்டாவது மனைவி இறுதி மரியாதை செய்து இஸ்லாமிய சடங்குகள் படி அடக்கம் செய்யலாம் எனவும் உத்தரவிட்டார். இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.